செஸ் கேமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஓப்பனிங் வந்து ஓரளவு வந்து பெஸ்ட்டாக விளையாடுவோம். பட் மிடில் கேம் வந்து பார்த்தோம்னா சொதப்பிடுவோம். ஸோ இந்த மிடில் கேம் வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணுன்றதுக்கு தான் இந்த லண்டன் செட்டப் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இந்த லண்டன் செட்டப், இந்த செட்டப் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஓப்பனிங்னாலும் சரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஸ்டார்ட் வித் D4ன்ற மூவ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். D4க்கு வந்து நிறைய வேரியேஷன் இருக்குது. NF6 மூவ் பண்ணலாம், ஒரு சில D5 மூவ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல NF6 மூவ் பண்ணல, நீங்கள் பண்ணுற மூவ் வந்து பார்த்தோம்னா லண்டன் செட்டப் வந்து பண்ணணும். ஸோ இந்த லண்டன் செட்டப்பில் பார்த்தோம்னா இந்த பிஷப்பை வந்து இங்கே வெளியில் கொண்டு வர்றதா லண்டன் செட்டப். ஸோ அதே மாதிரியே இந்த ரெண்டு பானையை வந்து இங்கே புஷ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ரெண்டு பானையை புஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற செட்டப் வந்து பார்க்க சிம்பிளாக இருக்கும், பட் இட்ஸ் வெரி அக்ரெசிவ் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஓப்பனிங். ஸோ லெட்ஸ் ட்ரை. ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்போனண்ட் வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி மூவ் பண்ணதை நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு செட்டப் வந்து பண்ணணும். லண்டனுக்கு வந்து இந்த மாதிரி தான் செட்டப்பு. ஸோ இந்த செட்டப் வந்து நீங்கள் ஞாபகம் வைக்கணும். ஸோ இட்ஸ் ஸ்டார்ட் வித் D4க்கு வந்து ஆப்போனண்ட் NF6 வந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ NF6க்கு நீங்கள் பிஷப் வந்து இங்கே ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ பிஷப் ஓப்பன் பண்ணால் ஆப்போனண்ட் பான் மூவ். ஸோ நீங்கள் வந்து பானை வந்து மூவ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆப்போனண்ட் வந்து C5 மூவ் பண்ணி உங்கள் பானுக்கு வந்து அட்டாக் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் சிம்பிளாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இங்கே வந்து வால் ஃபார்மேஷன் வந்து கொண்டு வரீங்க. ஸோ இந்த வால் ஃபார்மேஷனுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஸோ நீங்கள் அந்த நைட்டு டெவலப் பண்ணதை நீங்கள் இந்த பிஷப் இங்கே கொண்டு வரீங்க. ஸோ இந்த பிஷப் வந்து பல ஏரியா வந்து கவர் பண்ணுது, பல ஆங்கிள் வந்து கவர் பண்ணுது. ஸோ அப்படி கவர் பண்ணல இந்த ஆப்போனண்ட் வந்து இந்த பானுக்கு வந்து மூவ் கொடுத்து பிஷப்புக்கு வந்து பாதை விட்றாரு. ஸோ அப்படி பிஷப்புக்கு வந்து பாதை விடல நீங்கள் நைட்டை வந்து இங்கே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நைட்டை மூவ் பண்ணல ஆப்போனண்ட் மெஜாரிட்டியான ஆப்போனண்ட் வந்து இங்கே வந்து இதை வைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து எக்கான்னு பார்த்தோம்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் பிஷப் வந்து ஆப்போனண்ட் வந்து வச்சுருக்காங்களேன்ட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தோம்னா பிஷப் வந்து பின்னாடி வந்து கொண்டு போயிருங்க. ஸோ இது ஏன் பின்னாடி கொண்டு போகிறோம்னா ஒருவேளை அவர் இதை வச்சு இதை அடித்தாருன்னா நம்ம சிப்பாய் வச்சு இதை அடித்து நம்ம வந்து இதுக்கு வந்து பாதையை வந்து கொடுத்துடலாம். ஸோ பாதையை வந்து கொடுத்துருப்பாடு பார்த்தோம்னா டபுள் அட்டாக் வந்து ஆப்போனண்ட்டோட அந்த வீக்கஸ்ட் பானுக்கு வந்து அட்டாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படின்றப்ப நம்ம வந்து வின்னிங் வந்து ஈஸியாக இந்தியன் காக்கெட்ஸ்டாக வந்து விளையாண்டா எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ அதே மாதிரி லண்டன் சிஸ்டம் வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ எல்லா ஓப்பனிங்க்கும் இந்த ஒரு லண்டன் சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஆப்போனண்ட் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அதே மாதிரி சிம்பிளாக வந்து இதை மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ மூவ் நம்மளோட வேலை வந்து கிங்ஸ் இண்டியன் ஆடினாங்கன்னா நீங்கள் வந்து சென்டரை வந்து கவர் பண்ணலான்னு வந்து ஐடியா பண்ணுங்கள். ஸோ மூவ் இந்த சிப்பாயோட ஐடியா என்னன்னு பார்த்தோம்னா அந்த அவர் செட்டப் பண்ணி வச்ச கிங்ஸ் இண்டியனை ஈஸியாக வந்து பிரேக் பண்ணுறதுக்கு தான் இந்த சிப்பாயை வந்து மூவ் பண்ணுறோம். H4ன்ற மூவ் வந்து அதுக்கு தான் வந்து பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேசில் வந்து பண்ணால் நம்ம மூவ் பண்ணி அந்த வீக்கஸ்ட் பானை வந்து டார்கெட் வந்து கொடுக்குறோம். டார்கெட் ஸோ டேக்ஸ் நைட்டை ரூக்கை வந்து இந்த இடத்துல வந்து சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுவோம். ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டேக்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மூவ் வரும். ஸோ மூவ் வர டேக் பண்ணுவோம், டேக்ஸ். ஸோ இதுக்கடுத்து இந்த ரூக்கை வச்சு அவங்களோட குயினுக்கு வந்து அட்டாக் வந்து கொடுப்போம். ஸோ குயினுக்கு வந்து அட்டாக் கொடுக்கல, அதை வச்சு சேஃப்டி பண்ணோம். ஸோ திருப்பி பிஷப் வச்சு ஒரு பிஷப் வச்சு அட்டாக் வேறு வழியே இல்லாமல் பானை வச்சு தான் புஷ் பண்ணி ஆகணும். பானை வச்சு புஷ் பண்ணால் நான் இங்கே இந்த பிஷப்பை வந்து இங்கே கொண்டு வந்து அட்டாக் கொடுப்போம்டா அப்படின்னு வந்து இங்கேயே வச்சு ஒரு அட்டாக் வந்து கொடுப்போம். ஸோ இப்படி பார்க்கல நம்ம சைடு வின் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு. ஈஸியாக வந்து வின் வந்து பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பாக்கியெல்லாம் இதே மாதிரி நீங்கள் D4 வந்து மூவ் பண்ணுங்கள். ஆப்போனண்ட் வந்து D5 மூவ் பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து பிஷப் வந்து இங்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. லண்டன் செட்டப் வந்து பண்ணுங்கள். ஸோ லண்டன் செட்டப்புக்கு வந்து பாக்கியெல்லாம் ஆப்போனண்ட்டு அந்த H5ன்ற மூவ் வந்து மூவ் பண்ணுறாரு. எந்த ஓப்பனிங் பிளாக் பண்ணாலும் நீங்கள் இந்த லண்டனை வச்சு நீங்கள் வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களோட செட்டப், நம்மளோட ஃபோக்கஸ்னால் நம்ம செட்டப் பண்ணுறதுல தான் வந்து ஃபோக்கஸ் இருக்கும். நைட் டெவலப் பண்ணுறோம், அப்புறம் மூவ் பண்ணுறாரு. நீங்கள் இந்த செட்டப் வந்து கொண்டு வாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற வேரியன்ட்ஸில் வந்து பார்ப்போம். இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் நம்ம வந்து ஜெயிக்கலாம். மோஸ்ட்லி இந்த H5ன்ற மூவ் வந்து பண்ணார்னா நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். H5ன்ற மூவ் வந்து இந்த H5ன்ற மூவ் வந்து இவர் பண்ணனால நம்ம வந்து இங்கே இந்த இடத்துல வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கோம். இதே இந்த H5ன்ற மூவ் வந்து இங்கே பண்ணாமல் இருந்தாங்கன்னா நம்ம வந்து இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஏன்னா ரூக்குக்கு வந்து நம்ம பாதை விட்றோம். அவர் ரூக்குக்கு ஆல்ரெடி அவர் பாதை விட்டார். ஸோ அதனால் அந்த சைடு அவர் கேசில் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மின்றனால இந்த இடத்துல நம்ம வந்து பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இதான் வந்து இந்த லண்டனோட ஐடியா. ஸோ இங்கே வந்து குயின்ஸ் கேம்பிட் வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ மூவ் இங்கே வச்சு செக்கு கொடுத்தாருன்னா நம்ம இங்கே வச்சு இதை வந்து டெவலப் வந்து பண்ணிக்கலாம், நைட்டை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ எப்படினாலும் சரி நம்ம சைடு கொஞ்சம் நல்லாவே வந்து பொசிஷன் வந்து இருக்கும். ஸோ லண்டனில் வந்து கேசில் வந்து பண்ணி விளாட்றது எப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இதிலே மூவ் நீங்கள் பிஷப் இங்கே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ மூவ் இந்த செட்டப் நம்மளோட ஐடியாவே இந்த செட்டப் வந்து கொண்டு வர்றது தான் ஐடியா. ஸோ இந்த மூவ் பண்ணிக்கோங்க பிஷப்பை.
ஸோ அவரும் கேஷில் வந்து பண்ணியிருக்காரு. நீங்கள் இந்த செட்டப் வந்து ஓரளவு வந்து பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் செட்டப். இந்த செட்டப் பண்ணுறதோட ஐடியா என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம பிஷப் ரெண்டுமே வந்து ஓப்பனிங்கில் இருக்குது. ஸோ நம்ம நைட்டு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, சென்டர் வந்து ஈஸியாக வந்து டாமினேட் வந்து பண்ணணும். இந்த லண்டன் செட்டப்போட ஐடியா என்னென்னு பார்த்தோம்னா, ஆப்போனண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து மூவ்ஸை வந்து நம்ம விளையாடவே தெரியாட்டி கூட நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பெஸ்ட்டு மூவெல்லாம் ஓப்பனிங் வந்து குடிக்கல. ஆப்போனண்ட் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஸோ இது வந்து ஓரளவு நல்ல பிளேயராக இருப்பார் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மூவ். ஸோ இதில் வந்து நம்ம பிஷப்புக்கு வந்து பாதை விட்ருக்கோம். ஸோ இந்த பிஷப்பு வந்து இங்கிட்டு பாதை இருக்குது. இந்த பிஷப்புக்கு வந்து பல வேரியஸ் இருக்குது. இந்த சைடு வந்து ஃபுல்லாக அட்டாக்ல இருக்குது. இங்கிட்டு வந்து நம்ம பிஷப் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ நைட்டை இங்கே டெவலப் பண்ணலாம், இந்த பானை பில்டு பண்ணி ஸ்ட்ரக்சர் கொண்டு வரலாம். இங்கே நைட்டை இங்கே ஓப்பன் பண்ணி இந்த பிஷப்பை வந்து இங்கே கொண்டு வருவோம். தென் அதுக்கப்புறம் வந்து கேஷிலே பண்ணாமல் ஜெயிக்கிறது எப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இந்த சிப்பாயை மூவ் பண்ணி ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணாருன்னா இங்கே ஆல்ரெடி இங்கே ஓப்பன் ஃபைலாக வந்து கிடைக்கும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணாட்டி நம்ம வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணலாம். இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆப்போனண்ட் வந்து ஏதாவது சம் மூவ்ஸ் வந்து பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம். ஸோ பிஷப் இங்கே நைட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாருன்னா கூட நம்ம வந்து இந்த பானை வந்து இங்கே புஷ் பண்ணிக்கலாம். ஸோ பிகாஸ் ஃபர்தர் ஸ்ப்ரெட்டிங்க்கு வந்து நைட்டால் இங்கே வர முடியாது, அதுக்காக வந்து இந்த மூவ் வந்து பண்ணுறோம். ஸோ நைட்டால் இங்கே வர முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு பாதை விட்றாரு பிஷப்பு வந்து இன்ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து இங்கே வச்சுக்குவோம். ஸோ பிஷப் இங்கே வைக்கிறாரு. நம்ம இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. அது பண்ணால் நம்மளுக்கு வந்து பண்ணாமல் ஈஸியாக வந்து வின் பண்ணலான்றதுக்காக நம்ம பிஷப் இங்கே வைக்கிறோம். ஸோ ஒரு அவசரப்பட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணான்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஓப்பன் ஃபைல் வந்து கிடச்சிருது. ஓப்பன் ஃபைல் கிடைக்கிது. ஸோ அதனால் இந்த சைடு வந்து கேன்சல் பண்ணி விளையாண்டு பழகின பிளேயராக இருந்தாருன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் லண்டன் சிஸ்டமை யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா கேம்ஸை வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது செஸ் பிளேயர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறையா பகலுள்ள செஸ் வீடியோ, செஸ் கேம், நிறையா ஓப்பனிங் நாலேஜ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா பிளேலிஸ்ட் வந்து இருக்குது, எல்லாமே வந்து பாருங்கள். ஸோ இந்த ட்ரிக்கு மாதிரி நிறையா ட்ரிக்கு வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த பக்கத்தில் இருக்கிற வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஓப்பனிங் பற்றி வந்து பேசியிருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் சாம். ஸ்டே கிரவுண்டட். பை பை.